பூமியாம் தமிழகத்தில் திருவள்ளூர் நகரிலே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு வீரராகவப் பெருமாள் திருக்கோயிலைத்தான் இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே நாம் காணப்போகிறோம். தையலாள் மேல் காதல் செய்த தாழவன் வாழறக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் 9 ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தென்னிலங்கோர் செஞ்சிரத் ஆழூருள எய்த எந்தை எம்பெருமாள் என் உள்கிடந்தானே என்று திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். நோயில்லா வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். ஒரு வாழ்க்கையிலே எவ்வளவோ காசு பணம் வசதி இருக்கும். அந்த காசு பணம் வசதி இருந்தால் அதை அனுபவிப்பதற்கு உடம்பு வேணும். நிறைய எனக்கு காசு இருக்கு, நான் சுகமாகத்தான் வாழ்கிறேன் என்று சொல்பவர்கள் உலகில் இல்லை. நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்றுதான் எல்லோருமே பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ செல்வம்னா என்னன்னு கேட்டோம்னா, சிலர் கருதுகிறார்கள் வாழ்க்கையில் நான் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன் தெரியுமா, என்னுடைய செல்வம் எவ்வளவு தெரியுமா என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் நான் எவ்வளவு தங்க நகை வைத்திருக்கிறேன் தெரியுமா, ஆபரண குவியலை நான் வைத்திருக்கிறேன், அவ்வளவு ஒரு செல்வத்திற்கு அதிபதி என்று சொல்கிறார்கள். இந்த வஜ்ரம் வைடூரியம் தங்கம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் தலையாய செல்வம் எது என்று கேட்டால் அது நோயற்ற வாழ்க்கை. அடுத்தது புத்திர சந்தானம். அந்த நோயற்ற வாழ்வையே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்களே, உண்மையில் எந்த செல்வம் நம்மிடம் இருந்தாலும் சரி, இந்த காசு பணம் எல்லாம் செல்வோம் என்று நம்மை விட்டு போய்விடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நிலைத்த செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நோயற்ற வாழ்க்கை வேணும். எவ்வளவு செல்வம் வந்தால் கூட அனுபவிப்பதற்கு முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமே. ஆக அப்படி அந்த வண்ணம் நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக ஒரு அருமையான கோயிலை இன்றைக்கு அருள் நேரம் நிகழ்ச்சியிலே ஜெயா தொலைக்காட்சி படம் பிடித்து காட்டுகிறது. வீரராகவ பெருமாள் திருக்கோயில், திருவள்ளூர். வீரராகவ பெருமாள் என்று சொன்னால் வைத்திய வீரராகவராக அவர் சேவை சாதிக்கிறார். இந்த வீரராகவ பெருமாளுக்கு எவ்வுள் கடந்தான், அவர்தான் மூலவர். உற்சவர் வைத்திய வீரராகவர். அந்த தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மூலவர் எவ்வுள் கடந்தான் வீரராகவ பெருமாள். உற்சவராக இருக்கக்கூடியவர் வைத்தியர் வீரராகவர். தாயாருடைய திருநாமம் கனகவல்லி தாயார். தீர்த்தத்துடைய பெயர் கிருதாபதனி. இந்த கோயிலிலே என்ன ஆகமத்தை பின்பற்றுகிறார்கள் என்று பார்த்தால் பாஞ்சராத்திரம் ஆகமத்தை பின்பற்றி பூஜை முறைகள் நடக்கின்றன. புராண பெயர் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம். எவ்வுளூர், திரு எவ்வுள், இதுதான் புராண பெயர். ஊருடைய பெயர் திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அற்புதமான கோவில். இந்த கோவிலை யாரெல்லாம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் திருமங்கை ஆழ்வார், திருமழிசை பிரான், ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்று மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். இந்த தலத்திலே ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு. மூலவருக்கு சந்தன தைலத்திலே மட்டும் அபிஷேகம் செய்வார்கள். அதே மாதிரி இந்த தலத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கிறதே கிருதாபதனி, கங்கையை விட புனிதமான தீர்த்தம் ஒன்று உண்டென்றால் இந்த கிருதாபதனி தீர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த குளத்திலே குளித்தால் மனதால் நினைக்கும் பாவங்கள் கூட விலகுமாம்.
அதாவது ஒருத்தனுடைய பொருளை திருட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. எது திருட்டுன்னு வள்ளுவத்தை கேட்டால் அடுத்தவன் பொருளை நீ திருடியிருக்கியா? இல்லை. ஆனால் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்றான் வள்ளுவன். அவை எனக்கு பெரிய திருட்டு பாவம் இருக்கிறது என்று ஜாதகத்திலே சொல்கிறார்களே, நான் எந்த பொருளையும் திருடவில்லையே என்று சொன்னால், பிறர் பொருளை திருட வேண்டும் என்று மனதால் நினைத்தாலே அது திருட்டுதான் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்றார். பிறன் பொருளை கல்வேம் என நினைத்தாலே அது பாபம் என்று சொன்னால், இந்த குளத்தில் குடித்தால் அதற்கு தீர்வு கிடைக்கிறது. இந்த ஹிருதாபதனி குளத்தில் குடித்தால் மனதால் நினைக்கக்கூடிய பாவங்கள் கூட விலகும். திருக்கோவில் பெருமாளுடைய மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களிலே 60வது திவ்ய தேசமாக இருக்கிறது. வீரராகவ பெருமாள் வைத்திய வீரராகவராக சேவை சாதிக்கிறார். தலத்து மூலவரான வீரராகவ பெருமாளுக்கு எவ்வுள் கிடந்தான் என்ற திருநாமம். இந்த தலத்தின் புராண பெயர் எவ்வுளூர் என்று இருக்கிறது. எப்படி வந்ததுன்னா, திரு எவ்வுளூர் என்பதே காலப்போக்கியிலே திருவள்ளூர் என்று மருவி போனது. 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டிலே பல்லவ மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்றாலும் இந்த கோவில் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஒரு கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுவோம். எப்படிப்பட்ட கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்தால் காரியம் நடக்கும் என்று சொல்லுவோமானால், மிக பழமையான கோயில் உங்கள் ஊரிலே என்ன இருக்கிறது என்று கேட்போம். ஒரு 50 ஆண்டு பழமையான கோயில் இருக்கிறது என்பார்கள். ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் உங்கள் ஊரில் இருக்கான்னு கேட்போம். எதுக்கையா கேட்குறீங்க என்பார். எவ்வளவு பழமையான கோயிலாக இந்த கோயில் இருக்கிறதோ அவ்வளவு அந்த தெய்வங்களுக்கு உருயேற்றி இருப்பார்கள். ஆகவே ஒரு கோயிலுடைய பழமையை நம்முடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்த கோயில் இவ்வளவு ஆண்டுகள் பழமை என்று சொல்கிறோமானால் அதனுடைய தாத்பரியத்தை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உற்சவ மூர்த்தியாக இருக்கட்டும், மூலவராக இருக்கட்டும், மிகுந்த சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் என்று உள்ளூர் வாசிகள் சொல்கிற போது மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வம் கோயிலிலே இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பெருமாளுடைய மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில்களிலே 60வது திவ்ய தேசம் என்று நாம் சொல்கிறோம். முன்னோர்கள் அப்படி அருமையாக வகுத்திருக்கிறார்கள். இது 60வது திவ்ய தேசம் என்று அவர்கள் சொன்னதை அடியேன் வழிமொழிகிறேன். இங்குள்ள விமானம் விஜயகோடி, வனம் வீஷாரண்யம். சாலிஹோத்திரர் என்னும் முனிவர் கோயில் அருகில் உள்ள புனித குளக்கரை இருக்கிறதே, அதிலே 1 ஆண்டு தவம் இருந்தார். தை மாதம் அன்று தனது பூஜைகளை முடித்துவிட்டு ஆகாரத்திற்காக மாவை சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு ஒரு பங்கை கொடுக்க இருந்தார். வயதான அந்தணர் ஒருவர் வந்தார். அந்த மாவை கேட்க இவரும் அதை கொடுத்தார். அதை புசித்தார். இவர் கொடுத்த உணவை புசித்தார். ஆனாலும் அவர் பசி தீரவில்லை. எனக்கு இன்னும் உணவு கொடுங்கள், மாவு கொடுங்கள் என்று கேட்டார். கேட்க முனிவரும் மகிழ்ச்சியோடு மீதியையும் கொடுத்தார். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து அடுத்த நாள் முதல் 1 வருடம் கழித்து திரும்பவும் தவம் செய்தார். யார்? அந்த அந்தணர். 1 வருடம் கழித்து முன்பு போல் மறுபடியே நிவேதனம் செய்த பின் விருந்தாளி வருவாரா என்று எதிர்பார்த்திருக்க, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வீட்டில் சமையல் செய்து வைத்துவிட்டு விருந்தாளிகள் வருவார்களா என்று பார்க்கணும். அதிதி அப்படின்னு ஒரு முக்கியமான வார்த்தையை நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதிதி உபச்சாரம். வீட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு விருந்தினர்கள் வர வேண்டும், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும்.
பழைய காலத்திலே நம்முடைய இல்லங்களில் பார்த்தீர்களானால் வாசலிலே திண்ணை என்ற ஒன்று இருக்கும். நகரமயமாக்கல திண்ணையவே பார்க்க முடிவதில்லை. வீதியிலே செல்லக்கூடியவர்கள், வழிப்போக்கர்கள் இரவு நேரத்திலே இந்த திண்ணையிலே தங்குவார்கள். வீட்டின் உரிமையாளர்கள் அவர்களுடைய பசியை தீர்ப்பார்கள், தாகம் தீர்ப்பார்கள். இந்த வெயிலிலே செல்லக்கூடியவர்களுக்கு நீர் வழங்குவார்கள், மோர் வழங்குவார்கள். அப்படி ஒரு பண்பாட்டை சார்ந்த நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்தணர் என்ன செய்தார்? நிவேதனம் செய்த பொருளை முதல் ஆண்டு ஒரு முதியவருக்கு கொடுத்தார். பிறகு ஓராண்டு தவம் செய்கிறார். தவம் செய்த பிறகு இந்த ஆண்டும் நிவேதனத்தை தெய்வத்திற்கு படைத்துவிட்டு இப்போது விருந்தாளி வருவாரா என்று காத்திருக்கிறார். அப்ப அதை கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும், விருந்தாளிகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வேண்டும். இந்த ஆண்டும் அந்த கிழவர் வந்தார். வந்து மாவு கேட்டார். முனிவரும் கொடுத்தார். பிறகு படுத்துறங்க அந்த கிழவர் எவ்வுள் என்று வினவ முனிவரும் தன் இடத்தையே காட்டி இவ்விடம் படுத்துக் கொள்ளவும். சாப்பிடுவதற்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், நான் எங்கே படுத்துக் கொள்வது என்று கேட்டார். எவ்வுள்னா எங்கே உள்ளது, எந்த இடத்துல நான் படுத்துக்கிடணும் கேட்கிறார். இவ்விடம் படுத்துக் கொள்ளலாம் என்று முனிவர் சொன்னார். இப்போ அந்த அந்தணர் வேடத்திலே யார் வந்திருந்தார் என்று சொன்னால் சாட்சாத் பெருமாளே வந்திருந்தார். அங்கே படுத்துக்கொண்ட பெருமாள் சொன்னார், எனக்கு மிகவும் புழுக்கமாக இருக்கிறது அப்படின்னார். உடனே சாலிகோத்திரர் என்ன பண்ணினார்? ஒரு விசிறியை எடுத்து அவருக்கு வீச ஆரம்பித்தார். இந்த சாலிகோத்திர முனிவருடைய விருந்தோம்பலின் குணத்தை மெச்சினார் பெருமாள். மறுகணமே அவருக்கு சயன கோலத்திலே காட்சி கொடுத்தார். சாலிகோத்திர பெருமாளிடம் என்ன வரம் வேண்டும் கேள் என பெருமாள் வினவினார். அவர் என்ன வரம் கேட்கிறார் பாருங்க. இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அவரது பிரச்சனைகளை நிறைவேற்றி வைக்கும்படி கேட்டார். ஒரு பெரிய விஷயம். நம்ம என்ன கேட்போம்? தெய்வத்திட்ட போய் எனக்கு வரம் கொடு என்று நான் தெய்வத்திற்கு கேட்கிறோம். தெய்வம் வருகிறது, நீ கேட்கும் வரம் நான் தந்தேன் அப்படிங்கிறது. நம்ம என்ன கேட்போம்? எனக்கு நல்ல பதவிகள் வேண்டும், நல்ல பட்டங்கள் வேண்டும், எனக்கு பின்னால் என் பிள்ளைகளும் ரொம்ப நல்லா இருக்கணும், அவர்களுடைய வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக இருக்கணும். இதுதானே வாழ்க்கையிலே நாம் கேட்கக்கூடியதாக இருக்கணும். பரோபகாரம் என்பதே பலருக்கு மறந்து போனது. அப்படி ஒரு சொல் நம்மிடம் இருப்பதே பலருக்கு தெரியாது. சாலிகோத்திர முனிவரிடம் பெருமாள் கேட்ட உடனே சாலிகோத்திரர் சொன்னார், இங்கே வரும் பக்தர்களுக்கு அவரது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். பகவானும் அப்படியே அருள்வாளிக்கிறேன் என்று எழுந்தருளியதாக இந்த தல வரலாறு கூறுகிறது. இந்த நிகழ்வை குறிக்கும் வகையிலே கோவில் மூலவரான வீரராகவ பெருமானின் வலது கையின் அடியில் சாலிகோத்திர முனிவருடைய சிலை இடம்பெற்றிருப்பதை காணலாம். சாலிகோத்திர முனிவரிடம் பெருமாள் எவ்வுள், எங்கு படுப்பது உறங்குவது அப்படின்னு அர்த்தம். எவ்வுள் என்று கேட்டதால் இவ்வூர் திரு எவ்வுள் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கிலே திருவள்ளூர் என்று அழைக்கப்பட்டது. அப்படி இந்த பெருமாள் படுத்திருந்த இடத்தில்தான் இன்று இந்த அற்புதமான கோயில் அமைந்திருக்கிறது. ஒரு முறை வடலூர் வள்ளலார், இந்த வடலூர் வள்ளலார் பெருமான் திருவள்ளூர் வீரராக சுவாமியின் கோவிலை கடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த கோவிலை கடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அவருக்கு ஒரு வயிற்று வலி ஏற்பட்டது. எந்த வகையிலும் அந்த வலி குறையாது போனது. தனது ஞான திருஷ்டியில் அந்த வீரராகவ பெருமாளை நாம் தரிசிக்காமல் சென்றதால் தான் தனக்கு வயிற்று வலியை உண்டாக்கி தான் மேற்கொண்டு பயணிக்காதவாறு தன்னை தடுப்பதாக வள்ளலார் உணர்ந்தார். உடனே வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சென்று அவர் மீது ஒரு பாடலை பாடினார். இதனால் மனம் குளிர்ந்த வீரராகவ பெருமாள் வள்ளலாருக்கு தான் ஏற்படுத்திய வயிற்று வலியை நீக்கினார் என்பது வரலாறு. இத்தலத்தில் பெருமாள் வைத்திய வீரராகவர் என்ற திருநாமத்துடன்
உற்சவராக சேவை சாதிக்கிறார். நாடி வரும் பக்தர்களுக்கு பிணிகளை தீர்த்தருளும் வீர ராகவராக இவர் விளங்குகிறார். இந்த கோவிலில் எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த வைத்திய வீரராகவர்கிட்ட, அவர் பிணி தீர்க்கும் வீரராகவராச்சே, அவர்கிட்ட 3 அமாவாசைகளுக்கு தொடர்ந்து வரணும், பெருமாள்கிட்ட வேண்டிக்கணும். தீராத வியாதிகளும் தீரும். குறிப்பாக வயிற்று வலி, கைகால் வியாதி, காய்ச்சல் ஆகியவை குணமாகி விடுகிறது. இந்த கோவிலுடைய குளத்தில் வெல்லத்தை கரைத்து இந்த கோவிலிலே சன்னதியிலே கல்லுப்பை நிவேதித்து பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட வியாதிகளும் குணமாகிறது என்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கல்யாணம் பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்கிறவாழக்கூடிய அருமையான தலமாகவும் இந்த வீரராக பெருமாள் கோவில் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். எவ்வளவோ பரிகாரம் பண்ணியாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு அப்படின்னா, வைத்தியர்களுக்கு மேலான வைத்தியர் யார்? வீரராகவ பெருமாள். அவரை சென்று சேவிக்கணும். அப்போ இந்த திருத்தலத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தான் வள்ளுவர். நல்ல மார்கழி மகா உற்சவம் கேட்கலாம், கச்சேரிகளை காது கொடுத்து கேட்கலாம், பாடகர்கள் அருமையாக பாடுவார்கள். ஆனால் எவ்வளவு அருமையான பாடலாக இருந்தாலும், சங்கீதமாக இருந்தாலும், அந்த வீட்டிலே ஒரு குழந்தையுடைய மழலை ஒலி கேட்குமானால், அந்த மழலை ஒலிக்கு ஈடானது உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. அந்த பாக்கியம் இல்லை என்று இயங்கக்கூடியவர்கள் இந்த வீரராகவ பெருமாளை சேவிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தீர்த்து தரக்கூடிய பெருமாளாக பெருமாள் வீரராகவ பெருமாள் விளங்குகிறார். நல்ல செல்வ செழிப்பு வேணும் சார், நீங்கள் சொல்கிற மற்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, செல்வம் வேண்டும், நல்ல காசு பணம் முழங்கணும், அதற்கு வழி உண்டா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடியவராக பெருமாள் விளங்குகிறார். இந்த திருத்தலத்திலே தை மாச பிரமோற்சவம் விமர்சையாக நடைபெறுகின்றன. பிரம்மோற்சவ காலத்தில் பார்த்தோம்னா கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள். எவ்வளவு விசேஷமா பவித்திர உற்சவம் கொண்டாடுகிறார்கள். 7 நாள் திருவிழா நடக்கிறது. அது பிரசித்தியான விழா. பழைய புராணங்களிலே இந்த திருத்தலம் பற்றி ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அற்புதமான ஒரு சான்று இருக்கிறது. மார்கண்டேய புராணத்திலே இந்த திருத்தலம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இப்போ சென்னையிலேருந்து இங்கே வரணும். எப்படி வரலாம் அப்படின்னா, தமிழகத்துடைய தலைநகர் சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு 40 கிலோமீட்டர் தொலைவு சென்னையிலேருந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் என்ற கஷேத்திரத்திற்கு வருவதற்கு சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர். நாமும் இக்கோவிலுக்கு சென்று வீரராகவ பெருமாளையும் கனகவல்லி தாயாரையும் வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து வளங்களையும் பெற முடியும். எல்லாம் வல்ல வீரராகவ பெருமாளுடைய அனுக்கிரகம் பக்தர்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்து விளங்க ஜெயா தொலைக்காட்சி இந்த அருள் நேரம் நிகழ்ச்சியிலே இக்கோயிலை படம் பிடித்து காட்டியதிலே மன நிறைவு கொள்கிறது. சர்வஜன சுகினோ பவந்து.